பாடலாசிரியர்கள்ல நா. முத்துக்குமார் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கவிஞர். அவரோட இந்த கண் பேசும் வார்த்தைகள் அப்படிங்கிற புத்தகம் நிறைய பாடல்கள் அவர் எழுதின அந்த பாடல்களுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் அவருக்கு ஒரு அலைபேசி வருது. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்னோட அம்மா வழி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம்னு ஒருத்தர் பேசுகிறார். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டா அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவரும் அவரோட மனைவியும் ஒரு 7 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கும்போது 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை. 2 வருஷமாக பேசிக்கிறது இல்லை. இவர் துபாய் போயிட்டாரு. இந்த செல்வம் துபாய் போயிட்டாரு. அங்கே போன பிறகு பார்த்தா திடீர்னு இவருடைய காதலி கூட இவர் சின்ன ஊடலில் இருந்தார் இல்லையா, அந்த காதலிகிட்டேருந்து ஒரு இது வருது. டும் 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 படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கு, அந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்ட உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி மனசாங்கெல்லாம் முடிஞ்சு 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு எழுதின சிச்சுவேஷனை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் விவரிச்சிருக்காரு. மெட்ராஸ் டாக்கீஸோட தயாரிப்பு, மணிரத்னம் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் மணிரத்னம். அழகும் பெருமாள் இயக்கின படம் அது டும் டும் டும். கார்த்திக் ராஜாவோட அற்புதமான இசையில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பத்தில் இந்த ஆல்பம் முக்கியமான ஒரு ஆல்பம். அதில் இந்த ரகசியமே பாட்டு எழுதுறதுக்காக இவர் கவிதை திருப்போட பாடல்கள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ளொளி பிரக்ஞா இப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒன்று எழுதி கொடுக்குறாரு மணிரத்னத்திட்ட. மணிரத்னம் அதை படிச்சுட்டு நா. முத்துக்குமாரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு சில விஷயங்கள் சொல்கிறாரு. கவிதைகள் எப்படி உங்கள் அனுபவத்திலிருந்து வருதோ அதே மாதிரி பாடல்களும் உங்கள் அனுபவத்திலிருந்து எழுதுங்க. அது தவிர உங்கள் அனுபவம் தவிர ஒரு பாட்டுக்கு தேவையான 4 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மணிரத்னம் சொன்ன 4 விஷயம் என்னென்னா சிம்பிளிசிட்டி, ஸ்டாண்டர்ட், ஸ்டைல் அண்ட் சவுண்டு. இந்த 4ஐயும் நீங்கள் ஒரு பாட்டுக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டு நிச்சயமாக மக்களுக்கு பிடிச்சி ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நா. முத்துக்குமார் ஒரு பாடலுக்கு இது தேவைன்னு நான் அந்த இடத்துல எனக்கு போதி மரமாக நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி, ஒரு தடவை ஒரு ரியாலிட்டி ஷோவில் இது ஒருத்தவங்க பாடும்போது இந்த வரிகள் நான் அப்படியே உருவகப்படுத்திட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப சாதாரணமாக தான், நார்மலாக பாடும்போது நார்மலாக தான் இருக்கும். ஆனால் யோசிச்சு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஒரு நாள் காதல் என் வாசலில் வரவா வரவா கேட்டது, மறுநாள் காதல் என் வீட்டுக்குள் அடிமை சாசனம் நீட்டது. ஒரு நாள் காதல் என் வாசலில் வரவா வரவா கேட்டது, மறுநாள் காதல் என் வீட்டுக்குள் அடிமை சாசனம் நீட்டது. ரொம்ப சிம்பிள். காதலை பற்றி ரொம்ப எளிமையாக, அதே சமயம் இவ்வளோ அழுத்தமாக சொல்லப்பட்ட வரிகளில் இந்த வரிகளும் ஒன்றுன்னு நான் நினைப்பேன். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருக்கு லவ் வரும்போது லவ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற தயக்கம் இருக்கும். ஒரு வீட்டு முன்னாடி நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு ஒரு காதல் கேட்குது. ஆனால் அந்த காதல் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அலோவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த காதல் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த காதல் தான் உங்களை ஆட்கொள்ளுது. மறுநாள் காதல் என் வீட்டுக்குள் அடிமை சாசனம் நீட்டுது. அந்த காதல் நீ சைன் பண்ண இன்னையிலேருந்து நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அந்த காதல் என்னென்ன சொல்லுதோ எல்லாத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம் அப்படிங்கிறத 2 வரியில நாம அவர்கள் இதில் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு இது.